நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிக்ளைனரும் இந்த ஒரு வார்ட்ரோப் தான் நான் வந்து பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த 2 ஐட்டம் அதர் தென் யூட்டன்சில்ஸ். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து மேலேருந்து கீழே டோரை திறக்க முடியாது, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க பாருங்களேன். லைட்டை வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஸ்டேர் கேஸ் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லாட்டி திடீர்னு கீழே வருவாங்க, நம்ம ஓப்பன் பண்ணுறது கஷ்டம் இருக்கும். ஈவன் டோர் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங். மோஸ்ட்லி வி லீவ் அப்ஸ்டர்ஸ். இது புதுசாக வாங்கின ஷூ ரேக் எட்டு ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னோடய சன்னோட க்ரோத்து. குழந்தையா இருந்ததுலேருந்து எங்கே டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போனது. அவங்க கோகார்ட் போவாங்க, அவனுக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ திடீர்னு கிஃப்ட் பண்ணது. ஏதோ அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அவனை இது பண்ணுறதுக்காக. அவர் வேர்ல்ட் இஸ் அரவுண்ட் ஹிம். அதனால் ஃபுல்லாகவே அவனுக்கு ஒரு தடவை பர்த்டேக்கு என்ன தான் கிஃப்ட் பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு எப்போயுமே ஹி லைக் சர்ப்ரைசஸ். ஸோ ஒரு பர்த்டேக்கு வந்து ஐ மேட் இட். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 2nd, 3rd year. திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம். இட் கேன் பி கண்ட்ரோல்டு பை திங். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் வீட்டை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீடு மாஸ்டர் பெட்ரூம் பற்றி சொல்லணும்னா எனக்கும் என் பையனுக்கும் ஒரே சண்டை. ப்ரீவியஸ் ஹவுஸில் வந்து ஹீ டுக் த மாஸ்டர் பெட்ரூம். நான் ஐ செட் பிஃபோர் ஹி கெட்ஸ் மேரிட் நான் வந்து ஐ வாண்ட் டு என்ஜாய் த மாஸ்டர் பெட்ரூம்ட்டு ஐ டுக் த மாஸ்டர் பெட்ரூம். இது 2 பேருக்கும் பெரிய காம்படிஷன் இருந்து ஃபைனலி ஐ காட் திஸ் பெட்ரூம். அதுதான் பக்கத்தில் இருக்கதா இது பெட்ரூம். இதை பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 800 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன். ஒரு வீடு இருக்கிற அளவுக்கு நீங்கள் இன்க்ளூடிங் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 800 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோ மேசிவாக இருக்குது பாருங்களேன். ஒரு ஹால் அளவுக்கு ஒரு பெட்ரூம், பெரிய ஹால் அளவுக்கு ஒரு பெட்ரூம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீன் கோல்டு பேஜ் அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடை. வி யூஸ் டு ப்ளே செஸ். நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ விளையாடுறதில்ல. ஸோ ஒரு செஸ் போர்டு இருந்ததுன்னா இந்த சென்டர் டேபிள் இருக்கும். இப்போ மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது நாங்கள் ட்ராவல் பண்ண இடத்தோட மெமரிஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். இப்போதைக்கு கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்களோட ட்ராவல் பண்ணது. வாட் டு சே அபவுட் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டில் வந்து நம்மளாம் ஹோம் தியேட்டர் தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா, பட் எங்கள் இதில் வந்து நாங்கள் வி டோன்ட் லைக் கோயிங் அதுக்குன்னு ஒரு ரூமில் போய் இருக்கணுங்கிற இல்லாமல் வி மேட் கம்ப்ளீட். இந்த ஆன் பண்ணிங்கன்னா வந்து இந்த டிவி வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிவி அவைலபிள் நவ் இன் இந்தியான்னு நினைக்கிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. வி காட் திஸ் இப்போ தான் வாங்கினோம் நாங்கள். ஏன்னா தேட்டரில் போகும்போது சம்டைம் இந்த ஹைஜீனிட்டிலாம் இல்லை, சேர்லாம் உட்காந்தா டர்ட்டியாக இருக்குது, லெட்டஸ் சிட் அட் ஹோம் அண்ட் வாட்ச்ன்ட்டு இது கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் இருக்குது. போஸ் பார்க்க தான் சின்னதாக இருக்கும். இந்த ஊஃபர் எஃபர்லாம் பார்த்தீங்கன்னா பட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இட் ஹேஸ் அ சிட் அவுட், ஒரு ஸ்மால் சிட் அவுட் இருக்குது. பெருசாக அரேஞ்ச் பண்ணல, இந்த செடி கூட காஞ்சிருக்கு. இது ஸ்மால் சிட் அவுட் இருக்குது பாருங்களேன். சிட் அவுட்லாம் தனி டூராக வச்சுக்கலாம். ஆஸ் ஐ செட் ஈவன் இதெல்லாம் வந்து சம்படி ஃப்ரம் ஆழ்வார்பேட்டை, ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஷாப் நேம், அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சேர்ஸு கூட டெல்லியிலேருந்து, ஈவன் த சென்டர் டேபிள் எவ்ரிதிங் வி காட் இட். பார்த்தீங்களா அந்த பேஜ் எவ்ரிதிங் ரொம்ப இன்வால்வ் பண்ணேன். ஒரு 6 months ஐ வாஸ் கம்ப்ளீட்லி வித் த டீம். எவ்ரிடே ஐ கம், ஐ யூஸ் டு கோ அண்ட் பை எவ்ரிதிங் மை செல்ஃப். இந்த பெட்ரூம்க்கும் அது மாதிரி பார்த்து வாங்கினேன். அந்த ஹெட் போர்ட்லாம் வந்து இங்கே சென்னையில் தான் பண்ணோம், ஆழ்வார்பேட்டில். அந்த ஷாப் நேம் சடனாக மறந்து போச்சு. கர்டன்ஸ் வி காட் இட் ஃப்ரம் சடனாக மறந்துச்சு. கெத்தடில் உள்ள எல்லோரும் வாங்குற இடம் தான், எம்ஏ ஜேக்கப்பில் வாங்கினோம். அண்ட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் ஸ்பெண்டிங். எதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், எதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கர்டன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக காட்டன் லுக்கோ ஒரு வெல்வெட் லுக்கோ இருந்தால் போதும். அதுக்கு போய் இட் டஸ் இட் ஹை. இதுக்கும் பிளாக் அவுட் காட்டன் தான், ஷியர் காட்டனும் இருக்குது. பட் ஐ ஸ்பெண்ட் ஹோல் ஹவுஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhsக்குள்ளே நான் முடிச்சிட்டேன். ஐ டோன்ட் லைக் ஸ்பெண்டிங் டூ மச் ஃபார் அன்னெசரி ஐட்டம்ஸ். இந்த 2 என்னோட வாக்கின் வார்ட்ரோப்க்கும் இதுக்கும் வந்து பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளூட்டட் கிளாஸ். இது அழகாக இருக்கு இல்லையா, ஒரு உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ளூட்டட் கிளாஸ். திஸ் இஸ் மை கம்ப்ளீட் வார்ட்ரோப். இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இன்னொரு இடத்துலையும் இருக்குது.
ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் வார்ட்ரோப். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பாருங்க, அதே கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் மேட்ச் ஆகணுன்ட்டு. இதோட அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி அந்த பாத்ரூம் விண்டோஸ் கூட நான் டோர் கூட பாருங்களேன் அதே கலரில் பண்ணியிருப்பேன். ஹேண்டில்ஸ் எல்லாம் எல்லாமே கோல்டு. முடிஞ்ச அளவுக்கு எங்களோட கோல்டன் கான்செப்ட்டு. ஆல்மோஸ்ட் ஆல் த பாத்ரூம்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ரீப்ளேஸ்ட் வித், நான் தாஜுக்கெலாம் போகும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த தாஜில் இருக்க பாத்ரூம்ஸ்லாம் வந்து இது மாதிரி பிளாக்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஸ்டே மோஸ்ட்லி இன் தாஜில் இருக்கனால அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் இந்த மிரர் எல்லாமே இட் ஹேஸ் கோல்ட் பிளாக் தீமில் இருக்கும், ஒயிட் இருக்கும். இட் ஹேஸ் ஜக்கூசி இருக்குது. இங்கே கூட நான் வந்து மியூசிக் கேட்குறதுக்கும் when I spend டைம் இங்கே ஒரு டிவி வச்சுருக்கேன். the bathroom almost completely occupied. Everybody has the individual bathroom இருக்கும். எல்லாமே everything we made it shower cubicle. ஜக்கூசி மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்னோட பேக் கலெக்ஷன் இங்கே இருக்குது. I have enough of items, jewelries, clips, everything. பட் இன்னும் பத்தல எனக்கு. This is the master bedroom. And we'll go to the next bedroom. Welcome to my son's bedroom. நான் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் பண்ணணும்னு நினச்சேன். டைம் இல்லை, எப்போ பார்த்தாலும் டிலே ஆகிட்டே இருக்குது. It used to be his bedroom. Now he is not here. இப்போ இங்கே இல்லை, அதனால வந்து I occupied நினைக்கிறேன். அப்படி கெஸ்ட் வந்தாங்கன்னா இதை பாருங்களேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த மொராக்கன் கம்பெனி, அந்த எனக்கு பர்டிகுலராக நான் அந்த கம்பெனி இதை என்னன்னு சொல்கிறேன், அந்த ஹெட்போர்டு அப்படியே நாங்கள் அதை பார்த்து அழகாக டிசைன் பண்ணோம். வால் கூட வந்து ஃபுல்லாக உட் பேனலிங் வச்சு, இது கொஞ்சம் ஏதோ இதனால வந்திருக்கு, இது பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல் கம்ப்ளீட் வுட் பேனலிங், எவ்ரிதிங் பார்த்து நீங்கள் எவ்ரி லைட் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து பண்ணியிருப்போம். எவ்ரி பெட்ரூம் ஹேஸ் அ டிவி. இது என்னோட பையனோட இது, அவனுக்கு ரொம்ப கோல்டு வேணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபுல்லாகவே கோல்டு பண்ணியிருப்போம். ஹி வாண்டட் அந்த பாட்டி இதெல்லாமே வந்து கோல்டில் வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ நவ் இட் பிகம்ஸ் மை சாரீலாம் வைக்க இண்டியன் வேர், என்னோட ஷூஸ் வைக்கிற இடமா ஆயிடுச்சு. நவ் ஹி இஸ் நாட் லிவிங் ஹியர் வித் அஸ், ஹி இஸ் லிவிங் அலோன். ஸோ வந்து திஸ் இஸ் த வார்ட்ரோப். இங்கே பார்த்தீங்கன்னா டீல் க்ரீனோட கான்செப்ட் இருக்கும் கொஞ்சம் அதுவாக. நான் சாரீஸ் கலெக்ஷன்லாம் நான் அப்படி காட்டுறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி என்னோட ப்ளவுசஸ் எவ்ரிதிங் இஸ் ஹியர், கம்ப்ளீட்லி ஆக்குபைட். இப்போயும் பற்ற மாட்டேன்து. என்னோடய ஷூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம் டு இஸ் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸும் ஹேஸ் அ பாட்டப் இருக்குது. எவ்ரி ரூம் ஹேஸ் அ பாட்டப். இங்கே ஒரு பாட்டப் இருக்குது. அந்த பாட்டப் யூஸ் பண்ணாதனால என்னோட மசாஜ், ஐ கால் பீப்புள் டு டூ த மசாஜ் சேர் வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு, இதுலேருந்து எல்லாமே பிளாக் கான்செப்ட். இது பாருங்கள், இது கூட ஹி வாண்டட் பர்டிகுலர்லி இன் பிளாக்கு. இந்த லைட்டிங்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ எவ்ரிதிங் நாங்கள் பார்த்து பண்ணது. ஷவர் கியூபிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்கும். ஹெல்த் ஃபாசெட்லேருந்து நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் மேட் இட் வித் ஃபுல் கோல்டு. என்னதுலையாவது எங்கேயாவது ஸ்டீல் இருக்கும், அவனுக்கு எல்லாமே கோல்டு அந்த இது வேணுங்கிறதுனால இட் கோயிங் டு பி ஹிஸ் ஹவுஸ். ஸோ எவ்ரிவேர் வி ஹேட் அ மிரர், எல்லா இடத்துலையும் மிரர் வச்சுருக்கோம்.